ஹே ஸ்வீட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஃபைன் நினைக்கிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நான் இது டைம் பாஸ்க்காக ஓப்பன் பண்ண சேனல். நீங்கள் இவ்வளோ லவ் என் மேலே வைப்பீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. வீடியோ போட சொல்கிறீங்க, பட் என்னோடய ஒர்க்னால் என்னால் சரியாக வீடியோஸ் போட முடியலை. ஐ வில் ட்ரை. நான் டெய்லியும் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நானும் இதை தான் சொல்லிட்டுருக்கேன், ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் முடியல. ஏன்னா என்னோடய ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டில் இருக்க ஒர்க்கு முடிக்கிறதுக்கு எனக்கு டைம் சரியாக இருக்குது. ஸோ கேப்பில் தானே நான் பண்ண முடியும். இந்த வீடியோ நான் டேங்கோட பர்த்டேக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது. பட் இதில் கொஞ்சம் சில பல இதெல்லாம் மாற்றி போடுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஸோ ஐம் சாரி டேட். மன்னிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு தடவையும் உங்கள்கிட்ட இப்படி தான் சாரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் என்னை மன்னிச்சு விட்டுடுறீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். தென் டைட்டில் நேம் பார்த்தீங்கன்னா மை ரொமான்டிக் ஸ்டெப் பிரதர். இது தாண்ட டைட்டில் நேம். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல நோ ப்ராப்ளம். ஓப்பனிங் சீனில் உங்களை தான் காமிக்கிறாங்க. நீங்கள் வேணும்னே உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு கால் பண்ணியிருக்கீங்க. ஹலோ அம்மா, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு நான் இன்றைக்கி ஊருக்கு வரேன். ஐயன், அம்மா நம்பருக்கு கூப்பிடாம என் நம்பருக்கு கூப்பிட்ருக்க. ஓ அப்படியா? எப்படி இருந்தாலும் அம்மா நம்பருக்கு கூப்பிட்டாலும் நீ தான் எடுப்ப. அதுக்கு எதுக்கு ஜிக்கே நான் அம்மாவுக்கு கால் பண்ணணும்? இதோ உனக்கே கால் பண்ணிட்டேன். என்னடி ஒரு மார்க்கமாக பேசுகிற? என்ன பின்ன 3 வருஷமா உன்கிட்ட இருந்து என்னை பிரிச்சுட்டாங்க ஜிக்கே. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. எது என்னமோ மாதிரி இருக்கா? ஆமாம், நான் 8th 9th படிக்கும்போதெல்லாம் என்னை இழுத்து வச்சு பண்ணல. அப்புறம் இப்போ அப்படியே அம்போன்னு விட்டுட்டா நான் என்னடா பண்ணுறது? எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. டெய்லியும் கூட வீடியோ காலில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் உன்னை பார்க்கணும், அவங்க கூட பண்ணணும்னு ஆசை இருக்காதா? அது சரி, எப்போ வர ஊருக்கு? வரேன். அதான் எப்போ? எப்படி? சரி, உன் கூட பேசி பேசி நானும் உன் மாதிரி எப்போ அப்படின்றேன். சரி, என்ன எடுத்துட்டாது. சரி விட்டே 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 கலைக்காதே, அது அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே மாதிரி பேச, ஜேகே உங்களை மாதிரி பேச, அப்படின்னு ஒரு மாதிரி மாறி மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். சரி, டோர் ஓப்பன் பண்ண. என்ன டோரை ஓப்பன் பண்ணிடா? வெயிட் அது முன்னாடி வீட்டில் யாருனா இருக்காங்களா? வீட்டில் யாரும் இல்லை. ஏன்? அப்போ சீக்கிரம் டோர் ஓப்பன் பண்ணு. ஏண்டி ஓப்பன் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவோம். ஜிக்கே ஓப்பன் பண்ணுறான். ஸோ நீங்கள் தான் முன்னாடி நிற்பீங்க. ஓடி போய் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்கள ஹக் பண்ண மாதிரியே டோரை லாக் பண்ணுவான். ஸோ அதுக்கு ஹக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் சுதாரிச்சிருப்பான் நீங்கள் தான் வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கேமராலாம் ஆஃப் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் தான் டோர் ஓப்பன் பண்ணுவேன். நீங்களும் போய் அவனை செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணிப்பீங்க. டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு அப்படியே உங்களோட லக்கேஜ் எல்லாம் ஒரு ஹேண்டில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் உங்களை ஹக் பண்ண மாதிரி அவன் ரூமுக்கு போவான். போகும்போது நீங்கள் அம்மா எங்க? அம்மா அமெரிக்கா போயிருக்காங்க. எதை? சாரி ஜப்பான் போயிருக்காங்க. போன வீக்கு தான் போனாங்க. அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க. உடனே ஏதோ ஒரு ஒர்க்னால இப்போது ஜப்பான் போயிருக்காங்க. சரி, எப்போ வருவாங்க? தெரியல, பார்ப்போம். சரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அப்போது ஜேகே சொல்லுமா. ஜேகே, ஒயன் வந்துட்டுருக்கா, அவளை பத்திரமா பார்த்துக்கோ, சரியா? சரிம்மா, பார்த்துக்கிறேன். நீங்கள் எப்போ வரீங்க? இங்கே வந்த வேலை முடியலன்னு நினைக்கிறேன். ஒரு 2 month இங்கே தான் இருக்கணும். ஸோ ஒயன் வந்தானா அவளை பார்த்துக்கோ. சரி. காலேஜ் என்ன பண்ணுறது அவளை? காலேஜ் அது உன்னோட சரௌண்டிங்கில் எதனா காலேஜ் இருக்கும்ல. ஸோ அதை அப்படியே அவளுக்கு பார்த்து கொடு. நீயே அவளை கூப்பிட்டு வா. சரிம்மா, பார்த்துக்கிறேன். சரி, வைக்கிறேம்மா. பாய்.
அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னாங்க, அம்மா வர்றதுக்கு 2 month ஆகுமா, உன்னை வந்து எனக்கு எந்த காலேஜில் உன்னை சேர்த்தா சரின்னு தோணுதோ அந்த காலேஜில் சேர்த்த சொல்லிட்டாங்க. ஆஹா, அப்படியா, சரி சரி, நான் ஃப்ரெஷ்ஷாக ஆக போகிறேன், வரியா? ஓ, தாராளமாக வரனே. தூக்கிட்டு போறியா? கீழேருந்து உன்னை தூக்கிட்டு தானே வந்தேன், இப்போ திருப்பி தூக்கிட்டு போகணுமா? ஆமாம், தூக்கிட்டு தான் போகணும். உன்கிட்ட நான் போன தடவையே சொன்னேன், நீ வாஷ்ரூமில் பண்ணுற, எனக்கு கால் வலிக்குது, உள்ளே எதனா செட்டப் பண்ணுன்னு. பண்ணியா? பண்ணிட்டேன், போகலாம் வா அப்படின்னு சொல்லி இங்கேயே வச்சு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு டவல் மட்டும் கட்டி விட்டவன் அப்படியே தூக்கிட்டு போகிறான். ஸோ அப்போது நீங்கள் வந்துட்டு சும்மா இல்லாமல் ஜங்குக்கும் செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க. அவனும் எவ்வளோ தான் பின்னாடி போவான். அவர் போகிற வரைக்கும் போயிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து, ஹே பசாமல் இருடி, சும்மா கடுப்பு மயிரை கிளப்பிட்டு. ஓ, உனக்கு கடுப்பு மயிரை கிளப்புறனா? இறக்கி விடுறா ஃபஸ்ட்டு. என்ன பண்ண போகிற? உள்ளே போ. என்ன? உள்ளே போன்னு சொன்னேன். சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே போகிறான். உள்ளே போனதுக்கப்புறம் டோரை லாக் பண்ணிவிட்டு ஸோ ஜிக்காவோட ட்ரெஸ்ஸை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறீங்க. அவன் வந்துட்டு, ஏய் மயிறு, என்ன பண்ணிகிட்ருக்க? பார்த்தா தெரில, கழட்டிகிட்டு இருக்கேன். நீ கழட்டின வரைக்கும் போதும், மூடிட்டு குளிச்சுட்டு போடி. ஏய் சும்மா இருந்தவளை நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன், வரையான்னு கூப்பிட்டது நீ. என்ன கேட்காம என் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி அங்கே இங்கேன்னு கையை வச்சு எனக்கு டவலை கட்டி விட்டு இப்போ இங்கே வரைக்கும் கூப்பிட்டு வந்தது நீ. நான் உன் ட்ரெஸ்ஸை கழட்டுனா உனக்கு மயிறு, கழட்டுன வரைக்கும் போதும், அப்படி தானே? ஆமாண்டி. பசாம போறியா? என்ன என்ன பண்ணும் இப்போ சொல்லு, இப்போ பேசு. போட்டா சொல்லு, போட்டா ஜிக்கே? வேணாம். இல்லை கேட்கல. இல்லை, போட்டா போ. இப்போ பார்த்து சொல்லு ஜிக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ ஜிக்கே இருந்துட்டு முழிக்கிறான். ஏன்னா நீங்கள் வந்து அவன் பிரதரில் தான் ஹேண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ண போகிறீங்கன்ட்டு. நீங்கள் கை வச்சுருக்கீங்க. அப்போ ஜிக்கி பார்த்துட்டு, ஏண்டி என்னடின்னா 3 வருஷமாக உன் கூட வீடியோ காலில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு பண்ணணும் வீடியோ காலில், அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்கிறேன். அந்த கேரட்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பெயினாக இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு ஃபீலே இல்லை. இப்போதும் இவன் இருக்கான்ல, இவனை நான் அனுபவிக்கணும். அனுபவிச்சா தான் எனக்கு ஜாலியாக இருக்கும், நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷவர் ஆன் பண்ணி விட்டாருங்க. ஸோ 2 பேரும் செம்மையாக நலையிறீங்க. நீங்கள் வந்து ஜேகேவோட ஜஸ்ட் அளவு கூட இருக்க மாட்டீங்க, அவன் ஸ்டொமக் வரைக்கும் தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டூலை கொடுத்து அவன் உங்களை நிற்க வைக்கிறான். இப்போ அவனோட ஹைட்டும் உங்கள் ஹைட்டும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஜேகே வந்துட்டு, என்ன அந்த ஹைட்டாக ஹக் பண்ணிக்கணும் அவ்வளோதானா? பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் டப்புன்னு ஜிக்கேவை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்கள் செஸ்ட் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அது அவன் இதில் படவும் அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. ஸோ அவனை உங்களை பேக்கப் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு, ஜிக்கே ஜிக்கே ஐம் சாரி. எதுக்குடி? நீ என்ன ஒன்று பண்ணக்கூடாதுன்னு சொன்ன, பட் அதை நான் பண்ணிட்டேன். என்ன பண்ண? என் கூடயாவது போய் படுத்தியா? ஏய் பேசாம இருடா, நான் உன்னை தவிர வேறு அவன் கூடயும் போய் படுக்க மாட்டேன், சரியா? எனக்கு நீ தான்
சரி. அப்புறம் அது வந்து இல்லை இல்லை, நீ ஃபஸ்ட் இன்செட் பண்ண, அப்புறமா சொல்கிறேன். சொல்லி தொலை, அப்புறம் தான் இன்செட் பண்ணுவேன். இன்செட் பண்ணிச்சுக்கே. இன்செட் பண்ணால் நீ அப்புறம் வாயில் வாங்க மாட்டேன்னு சொல்ல, மூடிட்டு இப்போ வாயில் வாங்கு, அப்புறம் இன்செட் பண்ணுறேன். அது 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 வந்து சிக்கே அது 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 இப்போ என்ன அது 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 அதுன்னு இழுத்துட்டு போகிற. இப்போ உன்னால் வாங்க முடியுமா? என்ன நான் இன்செட் பண்ணிட்டா? இன்செட் பண்ணிவிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வேறு வழி இல்லாமல் அவனே இன்செட் பண்ணிடுறான். இன்செட் பண்ணிவிட்டு என்ன எப்போ சொல்லு, இப்போவே கேட்காத பண்ணுடா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்து அந்த ஷவரில் வச்சு அவங்கள நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ப்ளீட் ஆகுது. அதை பார்த்து ஜேகே, என்ன பீரியட்ஸா? எவ்வளோ நாளாக ஹேண்டு அது வெளியமாச்சு பண்ணி ஃபர்ஸ்ட் டைம், ஐ மீன் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் வந்து உன் தம்பியை உள்ள விட்டல. அதுதான் சிக்கே எனக்கு ஒரு மாதிரியாகி ப்ளீட் ஆகுது. ஓ, ஃபஸ்ட்லாம் பெயினில் துடிப்பேன், என்ன இப்போ பெயின் இல்லையா? அதுதான் ஜேகே சொன்னேன். சாரிண்ணே, என்ன பண்ணுவாயன்? இரு டவல் எதுவும் தேவையில்ல, என்னை அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரூமுக்கு தூக்கிட்டு போகிறான். ஸோ உங்கள் பேக்லேருந்து ஒரு இது எடுக்கிறீங்க. ஸோ அதில் பார்த்தா அது ஒரு இது, ஐ மீன் டாய் தான். பேபி அமிஷ் யாருனா நீங்கள் அதெல்லாம் போய் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, ஓகேவா? அப்புறம் அந்த டாயை பார்த்துட்டு, ஹேய் என்னடி இது? அது நான் சொல்லுடி, என்னடி இது? அது அது வந்து சிக்கன் நான் க்ரோம் யூஸ் பண்ணும்போது இந்த டாய் கண்ணில் பட்டுச்சு, அதுதான் வாங்கிட்டேன். அடி பாவி, அப்போ நான் கால் கட் பண்ணதுக்கப்புறமா நான் பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு இதை தான் பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம் ஜெகி அப்படின்னு சொல்லுவோம். ஜெகிக்கு செம்ம ஷாக்கு. உங்களை பழின்னு ஒரு அறை விட்டுட்டு அவன் பாட்டிக்கு ஏஞ்சி போயிடுறான். நீங்கள் வந்துட்டு செம்மையாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் பாட்டிக்கு போய் உட்காந்து சரக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அவன்கிட்ட போகிறீங்க. ஒய்யன், மரியாதையாக போயிடு. உங்ககிட்ட நான் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனோ அது எல்லாமே நீ பண்ணிக்கிட்டு இருக்கல்ல, கொஞ்சம் கூட அறிவில்லை. ஏண்டி, இதை எனக்கு வாங்கி கொடுக்க தெரியாமல் தான் உன்னை 3 வருஷம் போட்டுறனா? ஜாங்கோ ப்ளீஸ், எனக்கு அப்போ தேவைப்பட்டுச்சு, அதுதான். இல்லைன்னா சரி விடு, இந்த டாய் வாங்காமல் நான் வேற ஒருத்தன் கூட போய் படுத்திருந்தா அப்படி என்ன சொல்கிறச்சிக்கே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவன் கையில் இருந்த சரக்கை தூக்கி கீழே போட்டு உடச்சிட்டு, ஐ மீன் அந்த பாட்டிலை உடச்சிட்டு உங்களை தரன்னு இழுத்துட்டு போகிறான். அவங்க முடிய பிடிச்சி திருப்பி இழுத்துட்டு போய் உங்கள் பெட்டில் தள்ளி விட்டு செம்மையாக அவங்களோட அப்படி இப்படிமா இருக்கான். ஏன்னா நான் ஆல்ரெடி ரொம்ப டீப்பாக சொல்லிட்டு இதுக்கு மேலே டீப்பாக சொன்ன என்ன யாருன்னா அசிங்கமாக சொல்லுவீங்க. அதனால் நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் திடீர்னு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஜேகே இருந்துட்டு அவன் மொபைலில் பார்க்குறான். யாருன்னு பார்த்தா உங்கள் அம்மா அப்பாவும் தான் வந்திருப்பாங்க. அப்போ உடனே ஜேகே இருந்துட்டு, ஏய் ட்ரெஸ் மாற்றிடி சீக்கிரம். யார்? அம்மாவும் அப்பாவும். அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லு. சரி, உன் அம்மாவும் என் அப்பாவும் வந்திருக்காங்க, மரியாதையே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஏன் உட்கார். நான் கீழே போகிறேன், அவங்க வந்ததுக்கப்புறம் வரேன். ஃபஸ்ட்டு அந்த டாயை தூக்கி ஒழிச்சு வை. ஏன் ஒழிச்சு வைக்கணும்? அதான் அவன் தம்பி இருக்காங்க, அவனோட வச்சுக்கோ.
மயிறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத ஒய்யன், சிறுப்பாலே அடிப்பேன். பேசாம இரு. என்ன சும்மா சிரிப்பால் அடிப்பேன், இதால் அடிப்பேன்ட்டு அப்படி தான் சொல்லுவேன். மூடிட்டெல்லாம் ஒழிச்சு வைடி. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து ஒழிச்சிக்கிறீங்க. நீங்கள் ட்ரெஸ் மாற்றின அப்புறமா அவன் போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். உங்கள் அம்மாவும் ஜிக்கியோட அப்பாவும் தான் வந்திருப்பாங்க. அப்போது வந்துட்டு, அம்மா ஏன் இவ்வளோ நேரம்? இல்லை இல்லை அம்மா, நீ 2 month ஆகும்னு சொன்ன, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன். ஆமாண்டா, முடிஞ்சு வந்துட்டேன். அப்போ எனக்கு கால் பண்ணும்போது நீ எங்கே இருந்த? கொரியன் ஏர்போர்ட்டில் இருந்தேன். ஓகேம்மா. சரி. அம்மா, இந்த கேமராலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் என்னன்னு பாருங்கள். சரி ஜிக்கே, பார்க்கலாம். அவன் எங்க? அவன் ரூமில் தான்மா இருக்கா? சரி. அயன் அயன் இதோ வரேம்மா. ஜிக்கே, ஒரு காஃபி. ஒய்யன், அவன் உனக்கு அண்ணா மாதிரி ஒய்யன். மம்மி, நான் அண்ணான்லாம் கூப்பிட முடியாது மம்மி. வேறு என்னென்னு கூப்பிடுவேன்? ஜிக்கேந்த கூப்பிடுவேன். அது விட்டு புருஷனை கூப்பிடுவேன். அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறது? அது அப்படித்தான். என்ன ஒயன்? ஒன்றும் இல்லை மம்மி, சாங் பாடிட்டு இருந்தேன். ஓ சரி. ஜிகே, அவளை காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்துட்டியா? மம்மி, காலேஜெல்லாம் பார்த்துட்டேன், கொண்டு போய் அவளை ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஓகே. இன்றைக்கி நான் அவளை கூப்பிட்டு போய் காலேஜ் காமிச்சிட்டு வந்துடுறேன், அட்மிஷன் போட்டுட்டு வந்துடுறேன். அப்போ தான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அவனால் போக முடியும். சரி, போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லி இவங்க 2 பேர்த்தையுமே வந்து அவங்க அம்மா அனுப்பிச்சி வச்சிட்றாங்க. நீங்கள் போகும்போது, பாய் மம்மி. பாய், போயிட்டாரேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அப்பா கிட்டே சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அப்போது 2 பேரும் யோசிக்கிறாங்க, அவன் ஏன் இப்படி இருக்கா? அவள் எங்கள் அப்பா இறந்தது இன்னும் மறக்கலை. அது இல்லாமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்ல, அதுதான். சரி விடு, நம்ம தான் உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்கோம். என்ன, உனக்கு கல்யாணம் ஆகும்போது நம்ம சிக்கிக்கு 5 வயசு, அதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. சரி விடுங்க, அதை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சரி அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா நீங்களும் ஜேகேவும் அப்படியே காரில் போகும்போது ஒரு பீச் ஓரமாக அவன் ஸ்டாப் பண்ணுறான். ஸோ உங்கள் கார் எப்படின்னா, உள்ளேருந்து வெளியில் என்ன வேணாலும் பார்க்கலாம், வெளியிலேருந்து உள்ளே எதுவும் பார்க்க முடியாது. ஸோ ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும். அப்போது ஜேகே வந்துட்டு, இங்கே வாடி. இறங்கி பின்னாடி சீட்டில் போய் உட்காரு. எதுக்கு நான் இறங்கணும்? நான் இப்படியே தாவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சீட்டுக்கு தாவறீங்க. ஸோ ஜிக்கி இறங்கி வந்து பின்னாடி சீட்டில் ஏறி உட்காருவான். ட்ரெஸ்ஸை கழட்டிடி. ட்ரெஸ்ஸை கழட்டிடின்னு சொன்னேன். ஆனால் ஜிக்கி இப்போ தானே வீட்டில் முடித்தேன். எனக்கு இப்போ பண்ணணும், கழட்ட போறியா இல்லையா? அதுக்குள்ளே தான் அம்மா அப்பா வந்து எடுத்துட்டாங்க. அது இல்லாமல் நான் செஸ்டெல்லாம் டேஸ்ட் பண்ணவே இல்லைடி, கழட்டுடி. ஜிக்கி, பட் ஒயிட் ட்ரெஸ், 2 பேருமே ஒயிட்டு. எதுனா ஆயிடுச்சுன்னா, க்ளீட் ஆயிடுச்சுன்னா மாட்டிப்போண்டா. உனக்கு இதே மாதிரி வேறு ட்ரெஸ் நான் வாங்கி தரேன், கழட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டிடுறீங்க. ஸோ ஜிக்கியும் அதே மாதிரி தான் கழட்டிடுறான். அவங்க மேலே வந்து படுத்துட்டு ஸோ உங்கள் செஸ்ட்டை தான் சும்மா செம்மையாக இது பண்ணிக்கிட்டு இருக்கான். பர்சனலாக ஜிக்கிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ப்ளேஸ்னால் உங்கள் பாடியில் உங்கள் செஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அங்கே மூஞ்சி கொண்டு வந்து வச்சுட்டு, 3 வருஷம் உன்னை என்னையும் பிரிச்சுட்டாங்க, அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி ஒரே நாள் ஒன்று நான் வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னமோ பாசமாக பேசுகிறவனாட்ட உங்கள் செஸ்ட்டில் அவன் மூஞ்சை வச்சு ஒரு மாதிரி க்யூட்டாக ரப் பண்ணிகிட்ருப்பான். போக போக ஒரு ஹேண்ட் வந்து உங்கள் செஸ்ட்லேயும் இன்னொரு ஹேண்ட் வந்து உங்கள் ப்ரைவேட்
நெக்லஸ்லேயும் அவன் மவுத் உங்கள் இன்னொரு செஸ்ட்லேயுமா வச்சு 3ம் அட் அ டைமில் ப்ரெஷர் கொடுக்குறான். ஸோ உங்களால் முடியல, நீங்கள் அவனை ஒரு மாதிரி அடிக்கிறீங்க. ஸோ இன்னும் யோசிச்சுக்கவலை யாருன்னா அடிக்க முடியுமா? அவன் கயிறு எடுத்து உங்கள் ஹேண்டை கட்டி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான் அவனுக்கு தோன்றப்பெல்லாம் உங்களை இழுத்து வச்சு பண்ணுவான். ஸோ இதில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படியே தான் உங்கள் 2 பேரும் வாழ்க்கையும் போகும். அதுக்கப்புறம் மேரேஜ் வேணும்னா நீங்களே மேரேஜ் பண்ணிக்கோங்களா, மேரேஜ் வேணாட்டி அப்படியே விட்டுருங்க. இதில் எங்கேருந்து ரொமான்ஸ் வந்துச்சுன்னு தெரில. அதுக்கு பதிலாக நான் ரொமான்டிக் மீ வருது. அதுக்கு மை எல்லஸ்ட் ஸ்டெப் பிரதர்னு வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ரொமான்டிக்கே இருக்கட்டும். ரொமான்டிக்காக லஸ்ட்டாக அது ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்கடா. ஓகேடா, இதை நான் இதுக்கு மேலே முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி, பிடிக்கல நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். தென் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தரேன். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, வேண்டான்னா நோ ப்ராப்ளம். மேபி இனி வர டேஸில் அப்டேட்லாம் சேனலில் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்குறதுனா அதில் பாருங்கள். பிகாஸ் நான் யூடியூப் வர்றதே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வரேன். ஸோ என்னால் சரியாக அப்டேட்ஸ் கொடுக்க முடியல. மேபி இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஓகே, எல்லோரும் சேஃபாக இருங்க. தென் சேஃபாக பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பண்ணுங்கடா. ஓகே, டாடா பை பை சாராங்கே.